வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை உள்ள, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள வாரத்திற்கான நிகழ்ச்சி. இப்பொழுது நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற விஷயங்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம், சிறப்பாகத்தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி பார்க்குறோம், ஐடி எம்ப்ளாயீஸ் அப்படி என் மாதம் முடியுது. அப்போது என்னன்னு சொல்ல முடியும் இந்த மாதிரியான விஷயத்த? இதை எதற்காக உங்களுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், 10ஆம் வீட்டில் சனி. அப்போது வேலை செய்கிற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கு. செவ்வாய் சனி நேர் பார்வையில் இருக்குது. அப்போ செவ்வாய் சனி நேர் பார்வையில் இருக்கும்போது நமக்கு சில நேரங்களில் சில ஆர்கனைசேஷன்ஸில் இது போல் சில செயல்கள் நடக்கும் பொழுது அவங்க பாஸுக்கே அது தெரியாது. திடீர்னு சொல்கிறாங்க, சார் காலையில் தான் ஒரு லிஸ்ட்டு அனுப்பியிருக்காங்க சார். முந்தின நாள் வரைக்கும் அவன் பாஸோடு உட்காந்து காஃபி டீலாம் சாப்பிட்டு நல்லா பேசி ஃப்யூச்சரில் என்ன இந்த கம்பெனியில் என்னெல்லாம் பிளானிங் எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களால் சில விஷயங்களை நம்ப முடியலை சார்னு. அப்போது ஒரு விஷயம் என்னென்னா, யூகித்து அறியக்கூடிய ஒரு செயல்பாடு நமக்கு தேவை. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே நிறையா இன்டெலிஜென்ஸ் இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள்னு சொன்னாலே அவங்கள மிதுனம்னு சொல்கிறத விட ரொம்ப கூர்மையான அறிவு மிக்கவர்கள்னு சொல்லணும். உங்களை மிதுனம்னு சொல்லக்கூடாது, கூர்மையான அறிவுள்ள ராசி அப்படின்னு உங்களுக்கு பேரை மாற்றிடலாம். அப்போது உங்களுக்கு சில நேரங்களில் சில ஹன்ச்சஸ் வரலாம். அப்போ அது மாதிரியான சில ஹன்ச்சஸ் வரும்போது அதில் உண்மை இருக்கான்றதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து, அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னேற்பாடாக எச்சரிக்கையுடன் அதுக்கான வழிகளை பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்படுகிறது. ஒரு சாதாரணமாக நம்ம ஊர் பக்கம்லாம் என்ன சொல்லுவாங்க, காற்று உள்ளவதே தூற்றிக்கோ அப்படிமா. அதான் காற்று உள்ளவதாண்டா காஞ்சி போகும் துணி. அப்போ அதுதான் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அது போல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை நம்ம எடுக்கணும். சில நேரங்களில் நம்முடைய ஒரு நிதானத்தன்மையாலேயே சில விஷயங்களை நம்ம இழப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயங்களில் மட்டும் நீங்கள் சற்று கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதுவும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயந்தான், மற்ற விஷயங்களை பற்றி நான் எதுவும் பேசலை. அதுக்கு முக்கிய காரணமும் நான் சொல்கிறேன், அந்த செவ்வாய் சனி பார்வை, மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இது. அப்போது இந்த ஒரு காஷனை மட்டும் நீங்கள் எடுங்க, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது நடக்கும், ஆனால் மிஸ் ஆகிடுது. அப்போது நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கலாம் சில நேரங்களில். ஸோ சரியான ஃபாலோஅப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு அர்ஜி உண்டு. சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், ரொம்ப நல்லது. நீங்கள் போய் ஒருத்தன்ட்டு வேலை கேட்குறத விட உங்கள் கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சரியான சிந்தித்து செயல்பாட்டு கொண்டு வர்றது நல்லது. நான் இதை எதிர்பார்க்கல, இது இப்படி நடக்கும்னு நினைக்கல அப்படி சொல்லுவாங்க. அதற்காகத்தான் இதை சொல்கிறேன். மற்றபடி இந்த காலகட்டம் சாதாரணமாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பெரிய ப்ரமோஷன், ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நான் சொல்ல, ஆனால் இருக்கிறது சரியான முறையில் போகக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.